ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உண்மையான விஷயம் சொல்றேன். இதை நிறைய பேர் உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம சொசைட்டி எப்பவுமே ஆம்பளைங்களை ஸ்ட்ராங்கா இருக்க வளர்க்கறது இல்ல. ஜஸ்ட் ஒரு ஆவரேஜ் கையா இருக்க தான் ட்ரெயின் பண்ணுது. நைஸா இருங்க, அமைதியா இருங்க, தனியா தெரியாதீங்க, யாரையும் அஃபெண்ட் பண்ணாதீங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, சேஃபா இருப்பீங்க, இப்படி தான் சொல்லி தராங்க. ஆனா கொஞ்சம் சுத்தி பாருங்க. வேர்ல்ட் ஹிஸ்டரியில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணவங்க யாருமே பெருசா சாதிச்சதில்ல. யாரெல்லாம் தனியா யோசிச்சாங்களோ, யாரெல்லாம் தப்பு பண்றீங்க, டேஞ்சரஸா இருக்கீங்க, ஆரோகண்டா இருக்கீங்கன்னு திட்டப்பட்டாங்களோ, அவங்க தான் உலகத்தை மாத்தி இருக்காங்க. இந்த வீடியோல ஒரு பேட் பாய்னா உண்மையில என்ன, ஏன் டாமினன்ட் மென் வேர்ல்ட ரூல் பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி பசங்களை விமென்க்கு ரொம்ப பிடிக்குது, அப்புறம் எப்படி ஆவரேஜா சாகாம ஒரு கெத்தான மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுன்னு பார்ப்போம். சொசைட்டி ட்ரெயின்ஸ் யூ டு பி சப்மிசிவ். சின்ன வயசுல இருந்தே நம்மளை ஒபீடியன்ஸுக்கு தான் ட்ரெயின் பண்றாங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க, அமைதியா கேளுங்க, எதிர்த்து பேசாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணலைன்னா உங்களை ப்ராப்ளமேட்டிக்னு லேபிள் பண்ணிடுவாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சொசைட்டி ரன் ஆக ஃபாலோவர்ஸ் தான் தேவை. எல்லாரும் தனியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, குவெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிட்டா, இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ இந்த சிஸ்டம் ஒபீடியன்ஸ், அதாவது அடங்கி போறதுக்கு தான் ரிவார்டு கொடுக்குமே தவிர கிரேட்னஸ்க்கு இல்லை. அதனால தான் ஆவரேஜா இருக்கிறவங்களை பிரைஸ் பண்றாங்க, டாமினண்டா இருக்கிறவங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்க. டாமினன்ட் மென் தான் எப்பவுமே வேர்ல்டை ஆள்றாங்க. ஹிஸ்டரியை பாருங்க, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பாருங்க. லீடர்ஸா இருக்கிறவங்க பொலைட்டா இருக்க மாட்டாங்க. அவங்க டிசைசிவா இருப்பாங்க, முடிவெடுப்பாங்க. அவங்க பெர்மிஷன் கேட்க மாட்டாங்க, மற்றவங்க கிட்ட அப்ரூவல் கேட்க மாட்டாங்க. அப்சர்வ் பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, ஆக்ஷன் எடுப்பாங்க. அப்ரூவல் கேட்குற ஆளை உலகம் ஃபாலோ பண்ணாது. என் வழி இதுதான்னு போறவனை தான் உலகம் ஃபாலோ பண்ணும். ஸோ பேட் பாய்னா உண்மையில என்ன? தப்பா புரிஞ்சிக்காதீங்க. பேட் பாய்னா ரெக்லெஸ்ஸா இருக்கிறது இல்ல, மற்றவங்களை மதிக்காம இருக்கிறது இல்ல. ரியல் பேட் பாய் அவனோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல வாழுவான். கில்ட்டியா ஃபீல் பண்ணாம நோ சொல்லுவான். அவனோட ஒவ்வொரு மூவுக்கும் எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க மாட்டான். அவன் காமா கண்ட்ரோல்டா இருப்பான். டாமினன்ஸ்னா மற்றவங்களை அடக்கி ஆள்றதில்ல, நீங்களா கெத்தா நிக்கிறது. இது ஏன் விமெனை அட்ராக்ட் பண்ணுது? இது ஒரு ஓப்பன் சீக்ரெட். உலகத்துக்கு பயந்து சப்மிட் ஆகிற ஆம்பளைங்களை விமென்க்கு பிடிக்காது. ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் பண்ற ஆம்பளைங்களை தான் பிடிக்கும். ஒரு ஆம்பளை அவனே லீட் பண்ணிக்கிட்டா பொண்ணுங்களுக்கு சேஃபா ஃபீல் ஆகும். வேலிடேஷன் தேடாத ஆளை பார்த்தா ரேரா ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க டாமினண்டா இருந்தா உங்க பாடி லாங்குவேஜ் மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க பிரசன்ஸே வேற மாதிரி இருக்கும். அட்ராக்ஷன் தானா நடக்கும். டாமினன்ஸ்னா என்ன ஃபீலிங்? உங்களுக்கு செஸ் நல்லா வரும்னு வச்சுக்கோங்க. செஸ் பத்தி பேசினாலே இது எனக்கு தெரியும், இதுல நான் ஸ்ட்ராங்னு ஒரு ஃபீலிங் வரும்ல, அதுதான் டாமினன்ஸ். நீங்க யாரையும் வின் பண்ண ட்ரை பண்ணல, சீன் போடல, ஜஸ்ட் சாலிடா இருக்கீங்க. அதுதான் கான்ஃபிடன்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் மற்றவங்க அப்ரூவல்ல வராது, உங்க உள்ள இருந்து வரும். மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. எல்லார் சொல்றதையும் கேட்டு வாழ்ந்தா கடைசியில உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இருக்காது. சேஃபா இருங்க, ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்றவங்க எல்லாம் ஆவரேஜா வாழ்றவங்க. அவங்க உங்களையும் சேஃபா வச்சுக்க பார்ப்பாங்க. ஆனா சேஃப்டி கிரேட்னஸை தராது, கம்ஃபர்ட்டை தான் தரும். பில்ட் அ மைண்ட் ஆஃப் யுவர் ஓன். என்ன கேட்டாலும் இது என்ன ஸ்ட்ராங் ஆக்குதா இல்ல வீக் ஆக்குதான்னு யோசிங்க. ரூல்ஸை குவெஸ்சன் பண்ணுங்க. பிளைண்டா எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, ஆனா இன்டெலிஜென்ட்டா ஃபில்டர் பண்ணணும். அதுதான் பவர். எப்படி ஸ்டார்ட் பண்றது? சின்ன விஷயத்துல ஆரம்பிங்க. ஓவரா எக்ஸ்பிளைன் பண்றதை நிறுத்துங்க. பொறுமையா தெளிவா பேசுங்க. பயப்படாம நோ சொல்ல பழகுங்க. பாடியை பில்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்கில்லை வெறித்தனமா கத்துக்கோங்க. டிஸ்ட்ராக்ஷன்ஸை குறைங்க. டாமினன்ஸை ஊர் முழுக்க கத்திக்கிட்டு இருக்க கூடாது, அது அமைதியா பில்ட் ஆகணும். நீங்க மாறிட்டீங்கன்னு நீங்க சொல்ல தேவையில்லை, பார்த்தாலே தெரியணும்.